ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாதா நலபாகம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிஃபன் ஒன்று சொல்ல போகிறேன். இந்த கப்புனால் ஒரு கப் அரிசி எடுத்துக்கோங்க, பச்சரிசி. இது வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை. இது வந்து 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. பச்சரிசி வந்து 1 டம்ளர். இது ரெண்டையும் ஒரே பாத்திரத்தில் வந்து ஊற வச்சு ஒரு 6 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வெளுமூணு அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போதே தேவையான உப்பையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ் ஊற வச்சு நான் அரைச்சி நல்ல தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னா, அரை மூடி தேங்காய், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதை வந்து அப்படியே இதில் போடக்கூடாது, இந்த தேங்காயமும் வெங்காயத்தையும். நமக்கு இப்போ நான் நைட்டு டிஃபன் பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு எத்தனை பேருக்கு வீட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்ம தனியாக மாவு எடுத்துகிட்டு வாப்போம் இல்லையா, அந்த மாவில் தேங்காயவும் வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். பெருங்காயம் கூட போட்டுக்கலாம், கேரட்டு துருவி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாமே நல்லாயிருக்கும் போட்டுக்கிறதுக்கு. அந்த தேங்காயை இப்படி இதிலையே போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கிடணும், அதையும் இதோட போட்டுக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து நல்லா தோசை வந்து நல்லா மெல்லிசாக வரணும், மொறுமொறுன்னு அப்படிங்கும்போது நல்லா தண்ணி விட்டுக்கோங்க. கல் நல்லா காஞ்சிடுத்துங்க. இப்போ வந்து மாவை எடுத்து கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ எண்ணெயோ இல்லை நெய் அந்த மாதிரி கூட விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் விட்டுட்டேன். நல்லா எல்லா பக்கமும் நல்லா வெந்துடுத்து, நல்லா அடை மாதிரி நல்லா வாசனையாக வருங்க. இன்னும் நீங்கள் கேரட்டு இதெல்லாம் கூட போடலாம். கேரட், கோஸ், முருங்கைக்கீரை இதெல்லாம் கூட நீங்கள் போடலாம். எவ்வளோக்கெவ்வளோ என்னென்னலாம் ஆட் பண்ணுறோமோ எல்லாம் நல்லாயிருக்கும். 2 பக்கமும் நல்லா வெந்துடுத்துங்க. இப்போ ஒன்று ரெட் சட்னி, இல்லைன்னா தேங்காய் சட்னி, இல்லையா மிளகா பொடி அர்ஜென்ட்டுக்கு இதை தொட்டுன்னு சாப்பிட்லாம். இப்போ வந்து நான் மிளகாப்பொடி தான் நான் தொட்டு சாப்பிட்றேன். எனக்கு டைம் இல்லை, அரைக்க டைம் இல்லை. சட்னி, ரெட் சட்னியோ தேங்காய் சட்னியோ அரைக்க டைம் இல்லை. ஸோ அதனால் மிளகாப்பொடி தொட்டுன்னு தான் நான் சாப்பிட்றேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படியே அடை மாதிரியே இருக்குது. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல மெனுவில் பார்க்கலாம். தேங்க்யூ.